கர்த்தர் நல்லவர். இந்த நாள் ஒரு வேத பகுதி ஒன்றை நாம் தியானிப்போம். கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுவாராக. வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்க. எஸ்தரின் புஸ்தகம் 7வது அதிகாரம். தெரிந்த ஒரு சரித்திர புத்தகத்திலிருந்து ஒரு சில காரியங்களை நாம் இன்றைக்கு தியானித்து செல்லலாம். எஸ்தரின் புஸ்தகம் 7வது அதிகாரம், அதில் 2வது வசனத்தை சத்தத்தை உயர்த்தி ஒருவர் வாசிங்க. எஸ்தரின் புஸ்தகம் 7வது அதிகாரம், அதில் 2வது வசனம். 2ஆம் நாள் விருந்தில் திராட்சரசம் பரிமாறப்பட்ட போது, 2ஆம் நாள் விருந்தில் திராட்சரசம் பரிமாறப்பட்ட போது ராஜா எஸ்தரை நோக்கி, எஸ்தர் ராஜாத்தியே, உன் வேண்டுதல் என்ன? அது உனக்கு கொடுக்கப்படும். நீ கேட்கிற மன்றாட்டு என்ன? நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் கிடைக்கும் என்றான். எல்லாரும் சத்தமா சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த எஸ்தருடைய புத்தகம் இது ஒரு சரித்திர புத்தகம். இதிலிருந்து நம்ம நிறைய காரியங்களை நம்ம படித்திருக்கிறோம். இதிலிருந்து நிறைய காரியங்கள், இந்த எஸ்தருடைய இந்த சரித்திரம் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த, சண்டே ஸ்கூல் முதல் எல்லா காரியங்களிலும் கற்றுக்கொள்கிறது, படித்த ஒரு காரியம். ஆனால் இதற்குள் இருக்கக்கூடிய ஒரு சில ஆவிக்குரிய காரியங்களை இந்த இரவுகளில் சுருக்கமாய் நாம் தியானிக்க போகிறோம். இங்கே நம்ம பார்க்கிறோம், எஸ்தர் என்று சொல்லக்கூடிய இவர்களை குறித்து நமக்கு தெரியும். இந்த எஸ்தர் ஒரு ராஜஸ்திரியாக இருந்தால், ஒரு ராஜாவுடைய ஒரு மனைவியாக ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டு காணப்பட்ட. அன்றைக்கு இந்த ராஜா ஒரு பெரிய ராஜாவா இருந்தார், நமக்கு தெரியும். அந்த ராஜா எஸ்தரை பார்த்து, அந்த ராஜஸ்திரியை பார்த்து கேட்கிறாரு. இப்ப நம்ம வாசித்த வசனம் சொல்லுது, ராஜா எஸ்தரை நோக்கி, எஸ்தர் ராஜாத்தியே, உனக்கு உன்னுடைய வேண்டுதல் என்ன? அது உனக்கு கொடுக்கப்படும். நீ கேட்கிற மன்றாட்டு என்ன? நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் கிடைக்கும் என்றார். அண்டை ஒன்று புரிந்து கொள்ளுங்க. இந்த எஸ்தர் யார் என்றால், இன்றைக்கு நான் உங்களோடு கூட இதிலிருந்து ஒரு சில காரியங்களை சொல்கிறேன். எஸ்தர் யார் என்றால், அவள் ராஜாவுடைய மனைவி. ஒன்று. இரண்டாவது புரிந்து கொள்ளுங்க, இந்த எஸ்தர் என்ன சூழ்நிலையில அவள் ஒரு விருந்தை ஏற்படுத்துகிறாள். எஸ்தர் ராஜாத்தி ஒரு விருந்தை ஏற்படுத்தி, அந்த விருந்தில் தன்னுடைய கணவன் ராஜாவை சொல்லுகிறார், நீர் என்னுடைய வீட்டில் நான் ஏற்படுத்துகிற விருந்திற்கு நீங்க வரணும். உங்க கூட இருக்கக்கூடிய மேல் அதிகாரியாய் உங்களோடு கூட இருக்கிற, உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய ஆமானும் அவனும் வரணும், நீங்க வாங்க என்னுடைய விருந்துக்கு என்று சந்தோஷத்தோடு அழைக்கிறார். ஒன்று, அவர் ராஜாவுடைய மனைவி. இரண்டாவது, எஸ்தர் என்ன நிலைமையில ஒரு விருந்து வைக்கிறார் என்றால், அந்த சூழ்நிலையின் பின்னணியத்தை நீங்க பார்ப்பீங்கன்னா, ராஜாவுடைய மனைவியா இருந்தாலும் ஒரு பெரிய அழிவுக்குரிய நாட்களுக்குள்ள இருந்து கொண்டிருக்கிறாள். சத்தமா சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. ஒரு அழிவுக்குரிய ஒரு நாட்களுக்குள்ள இருக்கிறார். அந்த ராஜாவுடைய மனைவியும் அந்த முழு யூத கோத்திரத்தாரும் அழிந்து போக வேண்டிய ஒரு நாள் குறிக்கப்பட்டிருக்கு. அது எஸ்தர் ராஜாத்திக்கு மட்டும் தெரியும். இந்த சூழ்நிலை நீங்க பார்க்கும்போது, எஸ்தர் ராஜாத்தி விருந்து வைத்து ராஜாவை வாழ்த்தக்கூடிய ஒரு காலம் அல்ல. எஸ்தர் ராஜாத்தி இந்த சூழ்நிலையை பார்க்கும்போது, ராஜாவுடைய மனைவியாய் ஒரு ராஜஸ்திரியா இருந்தாலும் அவள் ராஜாவை சந்தோஷத்தோடு அழைத்து நல்ல விருந்தெல்லாம் கொடுத்து சந்தோஷப்படுத்த வேண்டிய காலம் அல்ல. தன்னுடைய மரணத்தின் நாளை, தன்னையும் தன் இனத்தார் தன்னுடைய குடும்பத்தினர் எல்லாரும் சாகுவதற்கான நாள் குறிக்கப்பட்டிருக்கு ராஜாவினால். அதை நினைத்து புலம்ப வேண்டிய அந்த நேரத்தில் வசனம் சொல்லுது, அவள் ராஜாவுக்கு ஒரு விருந்து செய்தாள். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. இதிலிருந்து ஒன்று புரிந்து கொள்ளும், நீங்களும் நானும் யார்? ஆண்டவர் சொல்லுகிறார், ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளையை குறித்து வேதம் சொல்லுது. ஆண்டவரால் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளை குறித்து வேதம் சொல்லுகிறது. நீங்களும் நானும் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்து உயர்த்தி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் யார்? ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை, ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒரு தேவனுடைய பிள்ளை, ஆண்டவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டு பாவத்தை அறிக்கையிட்டு ஆண்டவருக்கு பிள்ளையாய் மாறின நம்மை குறித்து ராஜாக்களாய் கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆசாரியர்களாய் கர்த்தர் நம்மை தெரிந்து. அப்போ இன்றைக்கு அதே ராஜாதி ராஜாவுடைய பிள்ளைகளாய் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நீங்களும் நானும் தேவாதி தேவனுடைய பிள்ளைகளாய் வாழ்கிறோம். அப்ப ராஜாவுடைய மனைவியாய் இருக்கிற எஸ்தருடைய வாழ்க்கையில ஒரு அழிவு காத்திருக்கு. அந்த அழிவின் நடுவில் அவன் செய்த காரியம் என்னன்னா, அந்த அழிவுக்கு கட்டளையிட்ட ராஜா தன் கணவனா இருந்தாலும் அவள் விருந்து செய்தாள். இது ஒன்று புரிந்து கொள்ளணும். அவள் ராஜ அரண்மனையில் எஸ்தர் இருந்தாலும், ராஜாவுடைய மனைவியா எஸ்தர் இருந்தாலும் நன்றாய் புரிந்து கொள்ளுங்க, நெருக்கம், போராட்டம், மரணம், வேதனையின் நாட்கள் உண்டு. அதே போல இன்றைக்கு நான் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறேன்னா, நிறைய நேரங்களில் இந்த வார்த்தை கேட்கிற நம்ம நிறைய நேரம் நினைக்கிறோம் இல்லையா, நான் ஆண்டவரை உமக்க பிள்ளையா மாறி இருக்கிறேன், நான் உலகத்தின் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேன், நான் உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் ஆண்டவரை உதறிட்டு உமக்க பிள்ளையா வந்துட்டேன், பழைய பாரம்பரியத்தை விட்டுட்டேன், நான் நம்பி இருந்ததெல்லாம் தள்ளிட்டேன், இயேசு எனக்கு போதும்னு நான் நம்பிக்கையோடு வந்திருக்கிறேன், ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறேன், உமக்க பிள்ளையா உமக்க ஆலயத்தில் நான் வந்திருக்கிறேன்,
பின்ன ஏன் எனக்கு வேதனை, ஏன் எனக்கு பிரச்சனை, ஏன் எனக்கு போராட்டம், ஏன் எனக்கு நெருக்கம், ஏன் என் குடும்பத்தில் இவ்வளவு பிரச்சனை? நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. எஸ்தர் ராஜாத்தியா இருந்தாலும், ராஜாவுடைய அரண்மனையில் அவள் இருந்தாலும், அவளுக்கும் ஒரு பெரிய நெருக்கம் இருந்தது. அந்த நெருக்கத்தின் நடுவிலும் எஸ்தர் செய்த காரியம் என்னென்றால், தன்னுடைய ராஜாவுக்கு, தன்னுடைய கணவனுக்கு அவள் செய்தது ஒரு விருந்து வைத்து துக்கத்தின் நடுவில் சந்தோஷமா இருக்க கத்துக்கிறேன். சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. அப்ப நீங்களும் நானும் புரிஞ்சுக்கணும், நமக்கு என்ன துக்கம். மணவாளனாகி ஆண்டவர் சபையை சேர்த்துக் கொள்ளும்படி வரப்போகிறார். மணவாளனாகி ஆண்டவராகிய தேவன் சீக்கிரம் பரிசுத்த மணவாட்டியா இருக்கிற தம்முடைய ஜனத்தை, நம்முடைய சபையை தன்னோடு சேர்த்துக் கொள்ள வரப்போகிறார். நம்முடைய மணவாளனாகி ஆண்டவர் ராஜாதி ராஜாவா இருந்தாலும், அவர் சர்வ வல்லமை உள்ளவராக இருந்தாலும், அவருடைய மணவாட்டியாகிய சபையாகிய நமக்கு அநேக நெருக்கங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள் இருந்தாலும், ஆண்டவர் விரும்புகிற ஒரு பெரிய விருந்து என்ன தெரியுமா? கர்த்தரை துதித்து ஆராதிக்கிற ஆராதனை தான் கர்த்தர் நம்மிடத்தில் விரும்ப. கரங்களை தட்டி ஆண்டவர் துக்கத்தின் நடுவிலும், வேதனையின் நடுவிலும். அப்ப நன்றாய் புரிந்து கொள்ளுங்க, இதை நீங்க மனசுல வச்சுக்கணும். ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நிமித்தமாய் வேதனை இல்லைன்னு நினைக்க முடியாது. ஆண்டவருடைய பிள்ளையாய் மாறின உடனே கண்ணீர், வேதனை வரும், பிரச்சனை வரும், கண்ணீர் வரும். ஆனா அது நம்மை மேற்கொள்ளாது. ராஜாவுடைய மனைவியா இருந்தாலும் அவளுக்கு மரண நாள் குறிக்கப்பட்டது. ராஜாவுடைய மனைவியா இருந்தாலும் அவள் முழு இனமும் அழிக்கப்பட வேண்டிய, குலமும் அழிக்கப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து, ஆனா அவள் செய்த காரியம், தன் ராஜாவுக்கு அவள் துக்கத்தோடு சொல்ல வேண்டிய நேரம் சொன்னா, ஆனாலும் அவள் தன் ராஜாவுக்கு, தன் கணவனா இருந்தாலும் ராஜாவா இருந்தாலும் அவருக்கு செய்ய வேண்டிய விருந்தை செய்தாள். இன்னைக்கு முதல்ல இதில் ஒன்று புரிந்து கொள்ளுங்க, இந்த வார்த்தை கேட்கிற உங்க வாழ்க்கையிலும் அநேக ஆண்டுகளை கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கலாம். நான் இத்தனை மணி நேரம் ஜெபம் பண்ண ஆண்டவரே, நான் இவ்வளவு நேரம் பைபிள் படிக்கிறேன் ஆண்டவரே, நான் இவ்வளவு ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடங்கல் ஆண்டவரே, இடைப்பட்ட ஆராதனை நான் ஒன்று கூட முடங்கல் ஆண்டவரே. ஏன் எனக்கு வாழ்க்கையில் இந்த போராட்டம், ஏன் எனக்கு வாழ்க்கையில் இந்த பிரச்சனை, ஏன் எனக்கு வாழ்க்கையில் இந்த நெருக்கம் ஆண்டவரே, ஏன் இந்த ஒரு பிரச்சனையை விட்டு நான் வெளியில வந்துட மாட்டேன்? ஆனால் ஒன்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த பிரச்சனையும் இந்த போராட்டமும் நிரந்தரமானதல்ல. எத்தனை பேர் நம்புகிறீங்க? கரந்தூக்கி சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. இந்த பிரச்சனை, இந்த போராட்டம் நமக்கு நிரந்தரமானதல்ல. அப்ப இந்த ராஜஸ்திரி அவள் ஒரு விருந்து வைத்து, அந்த ராஜா அந்த இடத்துல வந்து அந்த ராஜஸ்திரியை பார்த்து கேட்கிறாரு பாருங்க, எஸ்தர் ராஜாத்தியே, உன் வேண்டுதல் என்ன? அவளுக்கு வாழ்க்கையில நிறைய நெருக்கத்துக்கு நடுவுல அவ வந்திருக்கிறார். மரணத்தின் நாள் குறிக்கப்பட்டிருக்கு. தன் முழு இனமும், தன் முழு குலமும் அழிய வேண்டிய ஒரு நாள் குறிக்கப்பட்டிருக்கு. அப்போ ராஜா அவளை பார்த்து கேட்கிறார், எஸ்தர் ராஜாத்தியே, உன் வேண்டுதல் என்ன? இன்றைக்கு ஆண்டவராகிய தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம். தேவ ஜனமே, ஆண்டவர் இன்னைக்கு உங்களை என்னையும் பார்த்து கேட்கிறாரு. நம்ம நிறைய தேவையோடு இருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு தெரியாதா? தெரியும். நம்ம நிறைய பிரச்சனைகளின் நடுவில் இருக்கிறோம். ஆண்டவர் இன்னைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து, அவருடைய மணவாட்டியாகிய சபையை, அவர் தன்னுடைய ராஜா, தன் மனைவியாகிய எஸ்தரை பார்த்து, ராஜாத்தியே, ராஜஸ்திரியே, அவருக்கு எஸ்தர் ராஜாத்தியே, உன் வேண்டுதல் என்ன? இன்னைக்கு அவருடைய மணவாட்டியாகிய சபையை பார்த்து, அவரை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளாகிய நம்மை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், உன் வேண்டுதல் என்ன? சத்தமா சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. உன் வேண்டுதல் என்ன? அடுத்தவர் கேட்கிறாரு பாருங்க, உனக்கு வேண்டுதல் என்ன? நீ கேட்கிற மன்றாட்டு என்ன? நீ என்னிடத்துல வைக்கிற மன்றாட்டு, உன் வேண்ட ஜெபம் என்ன? உனக்கு காரியம் என்ன? நீ கேட்கிற மன்றாட்டு என்ன? நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் உனக்கு கிடைக்கும் என்றார். கரங்களை தட்டி. எவ்வளவு பெரிய ஒரு காரியம் பாருங்க, எவ்வளவு நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. வேதனை நடுவில், துக்கத்தின் நடுவில், பிரச்சனை நடுவில், போராட்டத்தின் நடுவில் எந்த ஒரு நபர் ஆண்டவருடைய சமூகத்தில் இறுக பற்றி பிடித்துக் கொண்டு நிற்கிறாங்களோ, அவரை ஒரு நாளும் ஆண்டவர் கைவிடவும் மாட்டார். அவனை ஆண்டவர் ஒதுக்கி விடவும் மாட்டார். ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்கிற நீங்க, இந்த வார்த்தையை கேட்கிற உங்க வாழ்க்கையில பிரச்சனை மேல பிரச்சனை பார்க்கிறவன் சொல்லலாம், இவ்வளவு பிரச்சனை வந்தவரை ஆண்டவரை நம்பி இருக்கிறேன். வேதத்துல இருக்கு, யோபு பார்த்து அவருக்கு மனைவி கேட்டா, யோபு எல்லாம் இழந்து போனார். பிள்ளைகள் போச்சு, மிருக ஜீவன்கள் போச்சு, எல்லாம் போச்சு, எல்லாம் இழந்து சரீரமெல்லாம் பாதிக்கப்பட்ட நிலைமையில துக்கத்தோடு இருக்கிற நேரம் யோபுக்கு மனைவி அவர்கிட்ட நமக்கு தெரியும் இல்லையா, வந்து கேட்குது, இன்னும் மனிதரே, இன்னும் உத்தமத்தில், இன்னும் உமக்கு தேவனை குறித்த உத்தமத்தில் இன்னும் உறுதியா இருக்கிறீரா? உமக்கு தேவனை தூசித்து ஜீவனை விடும். எல்லாம் இழந்தாச்சு, இனி நீர் இருந்த என்ன பிரயோஜனம்? நீ தேவனை தூசித்து ஜீவனை விட இன்னும் உமக்கு உத்தமத்தில் ஏன் உறுதியா நிற்கிறீர்? இந்த இழப்பின் நடுவில், இந்த வேதனை நடுவில் அவர் விசுவாசத்தில் உறுதியாய் நின்றார். ஆனா அவர் சொல்லுகாரு, பைத்தியக்காரி பேசுவது போல பேசாத, மற்ற
மற்றவர்களை போல நீ பேசாத. கர்த்தரிடத்திலிருந்து இவ்வளவோ நன்மைகளை நம்ம பெற்றோம். இது போலப்பட்ட எத்தனையோ சூழ்நிலைகளை நம்ம தாண்டி வந்தோம். அவைகள் எல்லாம் பெற்ற நாம் சில சூழ்நிலையை சகித்து தான் ஆகணும். சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. அப்ப யோபுடைய நிலைமை இன்னைக்கு ஒருவேளை இந்த இடத்துல ஆராதிக்க வருகிற தேவ ஜனமே நம்மளை பார்த்து சிலர் சொல்லலாம். கடந்த நாட்களில் ஒரு குடும்பத்தில் சொன்னாங்க, ஒரு பெரிய போராட்டம் வந்த பொழுது, ஒரு பெரிய பிரச்சனை வந்த பொழுது ஒருத்தர் சொன்னாங்க, இன்னும் நீ திருப்பி ஏன் இயேசுன்னு ஆலயத்துக்கு ஓடுக, இன்னும் திருப்பி ஏன் நீ ஆண்டவரைன்னு தேடி போற, நீ அதை விட வா, நீ வந்து நான் உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன், அது ஆண்டவருக்கு சம்பந்தம் இல்லை, நீ எனக்கு கூட வா, அங்க வந்தா உனக்கு நடக்குதா பாரு. அந்த குடும்பம் சொல்றாங்களா, இல்ல நடக்குதா நடக்கலையோ, என் ஆண்டவரை நம்பினேன், ஆண்டவரை நம்பினா அதனால இனி திருப்பி அந்த வழிக்கு வரமாட்டேன், கர்த்தரை நம்புற. ஒரு சில நாட்களுக்குள்ளாகவே கர்த்தர் எந்த காரியத்தை தோல்வி அடைந்தார்களோ இவங்க அதே காரியத்தை கர்த்தர் நம்பினபடினால் கர்த்தர் அவர்களுக்கு திருப்பி கொடுத்தார். அவர் வல்லமை உள்ள தேவன். அப்ப இன்னைக்கு நம்ம ஆராதிக்கிற ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுக்கு வாழ்க்கையிலும் எதற்காய் தேவன் இந்த இரவுல இந்த வார்த்தையை உங்களுக்கு தருகிறார். ஆண்டவரே, உங்க பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து சொல்லலாம், நம்ம குடும்பத்தில் இருக்கிறவர்கள் நம்ம பார்த்து சொல்லலாம், நம்ம உறவினர்கள் நம்ம பார்த்து சொல்லலாம், ஆண்டவரே ஆண்டவரே எப்ப பார்த்தாலும் வீட்டில் ஜெபம் பண்ணிட்டு கிடக்க, எல்லா ஆராதனைக்கும் போற, எப்ப பார்த்தாலும் பைபிள் படிக்கிற, வெளியே யாருக்கு கூட வந்து அதிகமா நீ பேசல, உன் வீட்டில் சினிமா பாட்டு கேட்கல, உன் வீட்டில் மற்ற மாதிரி நீ சந்தோஷமா இருக்கிறது போல ஒன்று எப்ப பாரு ஆண்டவர் ஆண்டவர், பின்ன ஏன் உன் கடமை இப்படி இருக்கிறான், ஏன் உன் பிள்ளை இப்படி இருக்கு, ஏன் உன் குடும்பத்தில் இது ஆண்டவர் அனுமதித்தாரு. நான் சொல்லுகிறேன், நன்மைகளை பெற்றிருக்கிற நாம் சில நேரங்களில் எப்படிப்பட்ட சூழ்நிலை வரும்போது யார் எதை சொன்னாலும் யோபுக்கு தெரியும், என் ஆண்டவர் எனக்கு தந்த நன்மையை என்னுடைய பரிசுத்தத்தை அவர் அறிகிறார். இது முடியும் போது எனக்கு ஒரு புதிய ஆசீர்வாதத்தின் வழியை கர்த்தர் வைத்த. எத்தனை பேர் நம்புகிறீங்க? இன்னைக்கு நீ அனுபவித்துக் கொண்டிருக்கிற இந்த பாடுகள் முடியும் போது, இன்னைக்கு நீ அனுபவித்துக் கொண்டிருந்த வேதனைகள் முடியும் போது உனக்கு இரட்டிப்பான ஒரு நன்மையை கர்த்தர் வைத்த. நம்புகிறவங்க கரங்களை தட்டி கர்த்தர் நல்லவர். கடந்த நாட்கள் நமக்கு நம்ம சபையில சகோதர ஆண்டோ குடும்பமா வந்தாங்க, தெரியலையா? வந்தா திருமணத்தை கர்த்தர் நடப்பித்து கொடுத்தார். அதுக்கு பிறகு ஒரு ஆண்டவர் ஆசீர்வதிச்சு ஒரு கர்ப்பத்தின் கனி ஆயத்தமாச்சு. அது ஒரு பெரிய ஆகஸ்ட் மாதத்தில் ஒரு பெரிய இழப்பாயிட்டு. அது திடீர்னு எனக்கு மனசுக்குள்ள ஆண்டவர் என்னப்பா இப்படிப்பட்ட ஒரு நிலைமை அப்படின்னு நானும் மனசுக்குள்ளே நினச்சேன். நான் இப்படி எப்படி நிற்பாங்களோ, கர்த்தர் கிருபையினால மீண்டும் அவங்கள உறுதிப்படுத்தினார். கிருபையினால ஆண்டவர்கள் மேலே நம்பிக்கையோடு இல்லை பாஷ கர்த்தர் நடத்துவார் வந்தாங்க. கடந்த அதுக்கு பிறகு அந்த பிள்ளை அந்த காரியங்கள் எல்லாம் முடிந்த பிறகு ஒரு சில நாட்கள் தாண்டி வந்து, பாஸ்டர் எதிர்பார்க்காத ஒரு காரியம் என்ன பாஸ்டர், இது மாதிரி நான் புதுசாக வீடு போடலான்னு நினைக்கிறேன், பழைய வீட்டை எடுத்துட்டு. அப்போ தான் பாஸ்டர் ஞாபகம் இருக்கா, நான் முதலாக இங்கே வந்தப்போ நீங்கள் எனக்கு நான் முதலாக வீட்டுக்கு போய் ஜோம் பண்ணிட்டு, பிரதர் இது இல்லை வீடு, இதே இடத்துல ஒரு பெரிய வீட்டை நான் பார்க்குறேன், இதே வீட்டுக்குள்ள நல்ல ஒரு கார்னுக்கு அதை நான் பார்க்குறேன். முதல் நாள் போய் இது இல்லை பிரதர் உங்கள் வீடு அப்படி சொல்லிட்டு, அப்போ நிறைய பேர் சொன்னாங்க இந்த வீடு பாஸ்டர் இது மோசமான இடம் அப்படி இப்படி. நான் இல்லை, இதே இடத்துல ஒரு வீடு, அதில் உங்கள் பிள்ளைகள் ஓடி விளையாடுவதை நான் பார்க்குறேன் திருமணத்துக்கு முன்ன. சத்தமாக சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு நான் எதுக்கு சொல்லுவேன், ஒரு இழப்பு ஒரு பெரிய நஷ்டம் நம்ம நினைச்சோம் ஐயோ அப்படின்னு. எனக்கு பாருங்கள், அடுத்த வழி ஆண்டவரை நம்பினவங்களுக்கு. போன வாரத்தில் என்கிட்ட பேசும்போது பாஸ்டர் நான் எதிர்பார்க்கவே இல்லை, இப்போ அவங்க வீடு அந்த இடித்து, நான் போன வாரம் நானும் சார் குமார் அவரும் 2 நாளைக்கு முன்னாடி காலையில் போய் ஜெபித்து ஆண்டவரே இந்த வீட்டை இடிக்கிறாங்க, அடுத்த வேலைக்கு ஒரு வழியை திறந்து தாருங்க ஜெபிக்கும் போது ஒன்று மட்டும் நான் வரும்போது நான் நினச்சிக்கிட்டேன், நாம் ஆராதிக்கிற கர்த்தர் சில போராட்டங்கள் நெருக்க அந்த இடத்துல இறுக நம்ம நின்றுக்கிட்டோம்னா, யோபை நினைத்து கொள்ளுங்க, அவருக்கு இவ்வளோ பிரச்சனை இவ்வளவு இழப்பு எல்லாம் வந்தப்போ ஆண்டவரை மட்டும் இறுக பிடிச்சாரு, இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கர்த்தர் அவருக்கு திருப்பி கொடுத்தார். எனக்கு இந்த வார்த்தை கேட்குறவங்களுக்கு மீண்டும் நான் உதாரணத்தோடு நம்ம சபையிலிருந்தே உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், மீண்டும் இன்னைக்கு நான் கர்த்தருடைய நாமத்தினால சொல்லுகிறேன், ஒருவேளை இந்த இடத்துல இருக்கிற தேவ ஜனமே நம்மளை பார்த்து சொல்லலாம், இதுக்கு மேலே உனக்கு என்ன விசுவாசம், இதுக்கு மேலே நீ என்னத்துக்கு ஆண்டவரேன்னு கூப்பிடுங்க, இதுக்கு மேலே உனக்கு என்ன ஆண்டவருக்கு கூட நம்பிக்கை அப்படின்னு கேட்கலாம். ஆனால் நீங்கள் பயப்படாதுங்க, அழைத்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த போராட்டங்கள் முடியும் போது ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் அருளுவார். உங்கள் குடும்பங்கள் தலை தூங்கும், எல்லா கண்களும் காண கர்த்தர் உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிப்பார். அப்போ யோபுடைய வாழ்க்கையில இழப்பு வந்தது எல்லாரும் சொன்னாங்க, ஆனா யோபு தேவ சமூகத்தில் உறுதியாய் நின்றார். ரெண்டாவது நீங்க பாத்தீங்கன்னா லாசருடைய குடும்பத்தை எடுத்துக்கிட்டா நமக்கு தெரிஞ்ச சம்பவம். லாசருடைய குடும்பத்திலும் இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க, ஆண்டவருக்கு பிள்ளைகளாக இருந்தாங்க. அந்த லாசரு மரித்து போனா லாசருடைய சகோதரி அவன் அடக்கம் பண்ணப்பட்டது அழுது கொண்டு இருக்கிறாங்க. வேதத்தை போய் வீட்டில் வாசித்து பாருங்க, அதுல அவருடைய சகோதரிகளை பார்த்து ஊரார் சொல்லுகிறாங்க, அங்க
வந்திருந்த உறவினர்கள் ஊரார் அந்த சகோதரியை பார்த்து சொல்லுகிறாங்க, ஒன்னு இயேசுநாதர் இவன்ட்ட இவ்வளவு அன்பா இருந்தாரு, இவனு இயேசுக்கு மேல இவ்வளவு அன்பா இருந்தானே, ஆண்டவர் வராம போயிட்டாரு, ஆண்டவர் வராம போயிட்டாரு. இயேசு இவனுக்கு மேல இவ்வளவு அன்பு வச்சிருந்தாரு, லாசரு மேல, லாசரும் ஆண்டவருக்கு மேல அன்பு வச்சிருந்தாரு. ஆனா இவன் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான், வராம போயிட்டாரு. அந்த இடத்துல அந்த ஊராரெல்லாம் ஏளனமாய் பேசுகிற ஒரு நிலைமை இருந்த பொழுதும் இயேசு 3 நாள் ஆயிட்டு 4 நாள் ஆயிட்டு இல்ல, ஆண்டவர் போய் அவரை நம்பின பிள்ளைகளை அந்த எல்லா கண்களுக்கு முன்பாக கைவிடல. ஆண்டவர் போய் துக்கத்தை விசாரிச்சு செத்து போனானான்னு கேட்டுட்டு ஆண்டவர் வரல. அந்த இடத்துல போய் மரித்தவனை உயிரோடு கூட எழுப்பினவர் நீங்களும் நானும் ஆராதிக்கிற கர்த்தர். அப்படி என்றால் இன்றைக்கு சொல்லுகிறேன், ஆண்டவர்கள் சமூகத்தில் நம்ம காத்திருப்பதற்கு பலன் உண்டு. ஆண்டவருடைய சமூகத்தில் போராட்டத்தின் நேரத்தில் இறுக பற்றிக்கிட்டா மறுதளிச்சு போயிட்டா ஆசீர்வாதம் இல்லை. மறுதளிச்சு போயிட்டா ஏன் ஆண்டவரை செபத்தை விட்டு ஆவிக்குரிய அனுபவத்தை விட்டு போயிட்டா நன்மை பெற முடியாது. இன்னைக்கு இது ஒரு பாடமா எடுத்துக்கொள்ளுங்க. எத்தனை போராட்டங்கள் வந்தாலும், எத்தனை பிரச்சனை வந்தாலும் என் தேவனை நான் மறுதளிக்க மாட்டேன், கிருபையினால் ஆண்டவருக்குள்ள நிற்பேன். எத்தனை பேர் முடிவெடுக்கிறோமோ கர்த்தருடைய நாமத்தினால சொல்லுகிறேன், உன்னை கர்த்தர் உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்து உன்னை குறித்த திட்டத்தை நோக்கத்தை அவர் நிறைவேற்ற வல்லமை உள்ளவராயிருக்கிறார். இன்னைக்கு நீங்க ஒரு முடிவு, இன்னைக்கு நிறைய பேருக்கு வாழ்க்கையில் தேவன் வைத்த அந்த திட்டத்தை அடைய முடியாத காரணம் என்ன தெரியுமா? இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் தேவன் வைத்த அந்த தரிசனம் நிறைவேறாத காரணம் என்ன தெரியுமா? இஸ்ரவேலர்களை எகிப்திலிருந்து கானானுக்கு கொண்டு போன தேவன் 2 பேரை தவிர அத்தனை பேரும் கானானில் மடிந்து போக காரணம் என்ன தெரியுமா? போராட்டம் வரும்போதெல்லாம் முறுமுறுப்பு, போராட்டம் வரும்போதெல்லாம் விசுவாசத்தை இழந்து, பிரச்சனை வரும்போதெல்லாம் ஆண்டவருக்கு விரோதமாய் பின்மாறி போனதுனாலதான் அந்த இஸ்ரவேலர் அழைக்கப்பட்டவர் வாக்குத்தத்தத்தை அனுபவிக்க. இன்றைக்கு இந்த வார்த்தையை ஒவ்வொருக்கும் நான் சொல்லுகிறேன், இனி உன் வாழ்க்கையில பிசாசு போராட்டத்தை கொண்டு வரும்போது, இனி உன் வாழ்க்கையில சத்துரு போல பல விதங்களில் போராடும் போது, இன்னைக்கு இந்த இடத்துல ஒரு முடிவோடு கூட இந்த வார்த்தையில ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, இயேசுவே எந்த போராட்டம் வந்தாலும் பவுல் சொன்னது போல, ஆண்டவரே வாழ்வோ தாழ்வோ, ஆண்டவர் பசியோ பட்டினியோ உயர்வோ தாழ்வோ எதுவா இருந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? கரங்களை தட்டி எத்தனை பேர் சொல்லுகிறீங்க? எந்த பட்டினியா இருக்கலாம், நாசமோசமா இருக்கலாம், ஆண்டவரை எதுவா இருந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நான் பிரியக்கூடாது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? ஹல்லேலூயா. எனக்கு நல்ல ஒரு முடிவு, ஆண்டவரே கஷ்டம் வந்தாலும் வேதனை வந்தாலும் நான் உமக்காய் இருக்கேன். இந்த எஸ்தர் ராஜாத்தியை பார்த்து இந்த வேதனை நடுவில் ராஜா கேட்கிறார் பாருங்க, நீ கேட்கிறது என்ன? ராஜ்யத்தின் பாதி மட்டும் கேட்டாலும் உனக்கு நான் தருவேன். எல்லாரும் சொல்லுங்க ஹல்லேலூயா. இப்ப இந்த எஸ்தர் ராஜாத்தி யார்? இந்த எஸ்தர் ராஜாத்தி ராஜாவுக்கு முன்ன நிற்கிறா, ராஜாவுக்கு மனைவியா மாறி இருக்கிறா. ராஜாவு கேட்காரு, ஒரு ராஜா கேட்காரு, இந்த ராஜ்யத்தின் பாதி மட்டும் வேணும்னா உனக்கு தரேன். ஒருவேளை இந்த எஸ்தர் ராஜாத்தி யாரு? வேற ஒரு ராஜாவுடைய மகளா? இல்ல பக்கத்து நாட்டு ராஜாவுக்கு மகளை இவ கல்யாணம் பண்ணாரா? இல்ல, இந்த எஸ்தர் ராஜாத்தி யார் நமக்கு தெரியும். எஸ்தர் 2வது அதிகாரம் 7வது வசனத்தை படிங்க. ஆண்டவர், நாம் ஆராதிக்கிற ஆண்டவர், நம்மை உயர்த்துகிற தேவன் எப்படிப்பட்டவர்? ராஜாவுக்கு முன்னிலையில கொண்டு நிறுத்தி அந்த ராஜா மனசு வச்சு உனக்கு என்ன வேணும், ராஜ்யத்தின் பாதி வேணும்னாலும் உனக்கு தாரேன்னு சொன்னாரு. 2வது அதிகாரத்தில் 7வது வசனத்தை படிங்க. அவன் தன் சிறிய தகப்பன குமாரத்தி ஆகிய எஸ்தர் என்னும் அச்சாலை வளர்த்தார். நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்க, அவளுக்கு தாய் தகப்பன் இல்லை. அந்த பெண் ரூபவதியும் சௌந்தரியம் உள்ளவமாய் இருந்தால், அவள் தகப்பனும் அவள் தாயும் மரணம் அடைந்த போது போதும். எல்லாம் சத்தமா சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. யாருன்னு பாருங்க, அப்பாயும் அம்மாவும் இல்லாம ஒரு நாட்டில் சிறைபிடித்து கொண்டு வரப்பட்ட ஒரு பெண். அப்ப நல்லா புரிஞ்சுக்கணுங்க, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கணும்னா நான் பாரம்பரிய பணக்காரனா இருந்தாதான் என்னை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாருன்னு இல்லை. நான் பாரம்பரிய பெரிய நல்ல பெரிய பரிசுத்தவானா, நான் பாரம்பரியமா பெரிய ஆவிக்குரிய குடும்பத்தில் பிறந்த, அதுக்கெல்லாம் நன்மைகள் உண்டு, ஆசீர்வாதம் உண்டு. ஆனா ஆண்டவர் யார இந்த ராஜாவுக்கு விருந்து கொடுக்க ஆள் யாரு பாருங்க. ராஜாவுக்கு ராஜா உனக்கு தேசத்துல பாதி வேணும்னாலும் தாரேன்னு கேட்கக்கூடிய அந்த நபர் யாருன்னு பாருங்க, தாய் தகப்பனற்ற ஒருத்தி. கத்தமா சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்லும்போது சொல்கிறான், 27வது சங்கீதம் 10வது வசனத்தை படிங்க. சங்கீத புத்தகத்தில் 27வது சங்கீதம் 10வது வசனத்துல சங்கீதக்காரன் என்ன சொல்லுகிறான் பாருங்க, என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் எல்லாரும் கர்த்தர் என்னை சேர்த்து கரங்களை தட்டி ஆண்டவர் எல்லாரும் மகிமைப்படுத்துங்களேன். கர்த்தர் நல்லவர்,
நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் எவ்வளோ பெரிய அன்புள்ள தெய்வம் பாருங்க. நான் எத்தனையோ செய்திகளில் நான் யூடியூப்பில் பார்க்குறோம், எத்தனையோ பிரசங்கங்களை கேட்குறோம். உலகம் எங்களை கைவிட்டுட்டு, சொந்தக்காரங்க கைவிட்டுட்டாங்க, அப்பா அம்மா இல்லை, அனாதையா இருந்தேன், அப்பா குடிகாரர், அப்படியெல்லாம் எத்தனையோ பாஸ்டர்மாரு. என்ன நேசித்து உயர்த்தின ஒரே ஒருவர் ஆண்டவராக இயேசு ஒருவரே. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. சமீபத்தில் நான் உங்களுக்கு சொன்னா தெரியாது, ஒருத்தர் சிறைச்சாலையில் ஆயுள் தண்டனை கைதியா இருந்து ஒரு கொலை வழக்கில் ஒரு ரவுடித்தனம் பண்ணி சிறைச்சாலையில் ஆயுள் தண்டனை கைதியாக இருந்து கர்த்தர் ரட்சித்து வெளியே கொண்டு வந்து இன்னைக்கு நிறைய இடங்களில் ஊழியம் செய்கிறார். நான் சால்வேஷன் டிவியில் அவருக்கு சாட்சியை பார்த்தேன். அதில் அவர் சொல்லும்போது சொல்லுகிறாரு, என்னை பெத்த அப்பா அம்மா கூட எனக்கு வந்து மனு போட்டு என்னை பார்க்க வரமாட்டாங்க. காரணம் கொலைகாரன். என் சொந்தக்காரன் கூட என்னை வந்து பார்க்க மாட்டான், கொலைகாரன் எல்லாரும். ஆனால் எல்லாரும் என்னை பார்க்காம போனாலும் என்னை தேடி எனக்காக சர்வ வல்லவராய இயேசு வந்தார். அதுதான் நாம் ஆராதிக்கிற தேவர். ஒருவேளை இந்த வார்த்தை கேட்கிற தேவ ஜனமே, நம்மகிட்ட பணம் இருந்தா நம்மகிட்ட நிறைய பேர் அன்பா இருப்பாங்க, நம்ம கிட்ட பொருள் இருந்தா நம்மகிட்ட நிறைய பேர் அன்பா இருப்பாங்க, நம்ம கிட்ட எல்லாத்துக்கும் எல்லாம் இருந்தா நம்மகிட்ட ஒண்ணும் இல்லைன்னா நேரத்துக்கு வர நம்மகிட்ட பேசினவன் கூட தூர பார்த்துட்டு போயிடுவான். கடந்த நாட்களில் நம்ம சபையிலும் சில போராட்டங்கள், ஸ்தாபனத்துக்குள்ள சில நெருக்கம், எல்லாரும் கூட நின்னாங்க. எல்லாரும் எது வந்தாலும் பாஸ்டர் உண்டு, எல்லாம் ஒரு பக்கம் நெருங்கினவண்ண எல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு. உண்மையான 3-4 பேர் கூட துணையாய் நிற்க கர்த்தர் கிருபை செய்தார். சத்தமா சொல்லுங்கள் ஹல்லேலூயா. பணம் இருக்கும்போது வருவாங்க, புகழ் இருக்கும்போது வருவாங்க, ஆஸ்தி இருக்கும்போது வருவாங்க, ஐஸ்வர்யம் இருக்கும்போது வருவாங்க, எல்லாம் இருக்கும்போது நம்மளை சுத்தி எல்லாம் இழந்து போகிற நேரம் ஒரு மனுஷன் நம்ம கூட வரமாட்டான். அந்த அப்படிப்பட்ட சூழ்நிலை உள்ள சுயநலம் நிறைந்த இந்த உலகத்தில் அதான் தாவி சங்கீதக்காரன் சொல்கிறார், என் தாயும் என் தகப்பன் என்னை கைவிட்டாலும் என்னை சேர்த்து கொள்ள எனக்கு உதவி செய்ய ஒருவர் இருக்கிறார், அவர்தான் நான் ஆராதிக்கிற கர்த்தர். இன்றைக்கு மீண்டுமாய் ஆண்டவருடைய நாமத்தினால இன்றைக்கு உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், தெய்வத்தை ஆராதிக்கிற தேவ ஜனமே, இந்த உலகத்துல யாரு உனக்கு உதவாம போகலாம், இந்த உலகத்துல யாரு உனக்கு கை கொடுக்காம போகலாம், இந்த உலகத்துல யாரு நமக்கு உதவி செய்யாம போகலாம், நம்மை கர்த்தர் எடுத்து உயர்த்தி ஆசீர்வதிக்கிறவர். ஒரு அனாதையாய் தாயும் தகப்பனும் இல்லாதபடி ஒரு சகோதரனால் வளர்த்தப்பட்ட ஒரு மகள், அது மட்டுமல்ல சிறைபிடித்து வரப்பட்ட ஒரு மகளை ஆண்டவர் ராஜா ஸ்திரீயாய் உயர்த்தி வைத்து ராஜ்யத்தின் பாதி மட்டும் வேணும்னா உனக்கு தாரேன்னு ஆண்டவர் உயர்த்த முடியும்னா, ஒன்றுமில்லாமையில இருக்கிற நம்மையும் அதே போல உயர்த்த கர்த்தர் வல்லமையுள்ள கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமையோடு நீ ஆராதிக்கிற ஆண்டவர் அவரை நீ இறுக பற்றி கொண்ட நீ நினைக்கலாம், ஆண்டவரே எனக்கு வேலை கிடைப்பதற்கு வழிகாட்ட யாரும் இல்லை. நீ ஆராதிக்கிற ஆண்டவர் உனக்கு வழிகாட்டுவார். நீ உயர்ந்த இடத்துல உன்னை கர்த்தர் உட்கார வைப்பார், உன்னை ஆண்டவர் உட்கார செய்வார். நம்ம சபையில் ஒரு சகோதரி வருவாங்க, பிள்ளை +2 முடிச்சா, அடுத்தது பிஎஸ்சி நர்சிங் வரணும், பாஸ்டர்னு சொல்லிட்டு வந்து ஜோம் பண்ணாங்க. நடந்தது, இந்த பிள்ளைக்கு இனி ஒரு 3 மாதம் இருக்கு, அவளுக்கு படிப்பு முடியவது, பணம் இல்லை, எல்லாம் பார்த்தாங்க. குறிப்பிட்ட அவங்க போகக்கூடிய அந்த இடத்துல போய் கேட்டாங்க, ஒரு லெட்ரு தாங்க, எனக்கு இன்னும் நம்ம அந்த காலேஜில் ஒரு இடம் வாங்கித்தாங்க. அதெல்லாம் முடியாது, அதெல்லாம் கொடுக்க முடியாது, கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது 2-3 பேரை பார்த்தாங்க, ஒன்றுமே நடக்கலை. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, இந்த ஆலயத்தில் வந்த ஒரு உபவாச நாள், அழுது புலம்பிட்டு, யாருக்கும் தெரியாது, அவங்க அழுது புலம்புனாங்க. அதுக்கப்புறம் என்னட்டு சொன்னாங்க, பாஸ்டர் என்ன செய்யணும் தெரியல, யாருமே எங்களுக்கு உதவியாக இல்லை, எல்லா இடமும் பணம், அதுக்குள்ள பணமும் இல்லை, என்ன செய்கிறேன்னு தெரியல, ஜோம் பண்ணும் அப்படி சொல்லிட்டு ஜோம் பண்ணிட்டு, இப்போ அந்த இனி ஒரு குடும்பம் அவர்கள் மேலே இன்னைக்கு இங்கே வராங்க. அவங்க அப்பா அந்த நேரம் இங்கே வரலை. இவங்க அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது அவங்கள்ட்ட பேசியிருக்கிறாங்க. உடனே அவங்க கேட்டிருக்காங்க, என்ன வேணும், என்ன விஷயம். அப்போ அவங்க இது மாதிரி பிள்ளைக்கு ஒரு மெடிக்கல் காலேஜில் ஒரு நர்சிங் இதுக்கு ஒரு சீட்டு வேணும், அதுக்கு பணம் கேட்குறாங்க எல்லா இடமும். உடனே அவங்க அப்படியா சரி இன்னாரை பாருங்க. அவங்க சொல்லும்போது சாட்சி என்ன தெரியுமா, இந்த ஆலயத்தில் வந்து கண்ணீர் வடித்து அழுதுட்டு போனாங்க, எனக்கு யாருமே கை கொடுக்கலப்பா, நான் போன ஆலயத்தில் கூட ஒரு கடிதம் தான் நான் கொண்டு இங்கே படித்து வச்சிருப்பேன், பக்கத்தில் அது கூட செய்யலையாப்பா அப்படின்னு சொல்லி கண்ணீரோடு இந்த இடத்துல ஜோம் பண்ணிட்டு போனாங்க. ஆனால் அவர்கள் சொல்லுகிறாங்க, எங்கேயோ இருந்த ஒரு மனுஷன், அதிகாரத்தின் உயர்ந்த இடத்துல இருந்த ஒரு மனுஷன் சொன்னாராம், நீங்கள் நாளைக்கு இன்னும் குறிப்பிட்ட மெடிக்கல் காலேஜுக்கு போங்க, நான் கால் பண்ணி அங்கே பேசுகிறேன். அவங்க சொல்ல, நான் அவர்கள் முகத்தை பார்த்ததில்லை பாஷ. மறுநாள் இவங்க போனாங்க, கர்த்தருடைய கிருபையினால் அந்த பிள்ளைக்கு சீட்டை கர்த்தர் ஆயத்தவர். கரங்களை தட்டி ஆண்டவர் எல்லாரும் கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பிள்ளை அந்த காலேஜில் படிக்கும்போது கொஞ்சம் நிலைமைகள் அப்படி. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் அதே காலேஜுக்குள்ளே நம்முடைய சபைக்கு வரக்கூடிய ஒருத்தர் உலகத்தில் பிற
ஆண்டவர் நல்ல உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்தார், ஒரு அதிகாரியாக வச்சிருக்கிறார். இவர் அந்த காலேஜில் போய் செக் பண்ணதுக்காக உள்ளே போகிறார். உள்ளே போகும்போது இந்த பிள்ளை எப்படி இருக்கா அப்படின்னு கேட்காரு. பார்த்து நல்லா இருக்கான்னு கேட்டேன்னு அங்கே முழு காலேஜையும் நடுங்கிட்டு. ஏன்னா இவர் அவ்வளோ பெரிய அதிகாரி, நம்ம சபைக்கு வருவார் ஆனால் காட்டிக்கிட மாட்டார், அவ்வளோ பெரிய அதிகாரி, முழு காலேஜ். இது யார்? என் அண்ணனுங்க பிள்ளை. அதுக்கப்புறம் அந்த பிள்ளைக்கு மரியாதையே வேறு. நான் ஏன் சொல்லுகிறேன், எங்கோ ஒருத்தர் நமக்கு செய்ய வேண்டிய கர்த்தரை நம்புகிற பிள்ளைக்கு, இது நம்ம ஆலயத்துக்குள்ள கர்த்தர் செய்தது. இனி ஒரு 3 மாதம் கிருபையினால் முடித்து சந்தோஷமாக வரட்டும், கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எதுக்கு சொல்லுகிறேன்னா, கர்த்தரை நம்புகிற தேவனுடைய பிள்ளை. அது எந்த நிலைமை, இன்னைக்கு எத்தனை பேர் சொல்லுகிறீங்க, என் பிள்ளைய படிக்க அதுக்குள்ள கோடிகள் நட்ட இல்லை, என் பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுக்க அதுக்குள்ள லட்சங்கள் நட்ட இல்லை, எனக்கு பிள்ளைக்கு எதை செய்ய, நான் இயேசுவின் நாமத்தினால சொல்லுகிறேன், அவர் அப்படி அவர் குப்பையிலிருந்து எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடு உட்கார பண்ணுகிறவர், நாம் ஆராதிக்கிற கர்த்தர் என்பதை ஒரு நாள், இன்னைக்கு இந்த வார்த்தை இருதயத்துக்குள்ள வச்சிருங்க. ஆண்டவரே, நான் ஆராதிக்கிறவர். ராஜ ஸ்திரீயா இருந்த அவளுடைய வாழ்க்கை, சாதாரணமான ஒரு தாய் தகப்பன் இல்லாத இருந்த ஒரு மகளை கர்த்தர் கொண்டு போய் ராஜ சன்னதியில உட்கார வச்சு, ராஜ ஸ்திரீயாய் மட்டுமல்ல, இந்த தேசத்துல நீ எது கேட்டாலும், இந்த ராஜ்யத்தில் பாதி கேட்டாலும் உனக்கு தருகிறேன், அப்படி சொல்லும் அளவுக்கு தேவன் உயர்த்தி இருக்கிறார். அடுத்தது, இவள் இவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டு ஆண்டவர் தெரிஞ்சுக்கிட்டாரு. இப்ப தாய் தகப்பன் இல்லாத ஒருத்திய கர்த்தர் தெரிந்தெடுத்து கர்த்தருக்கு ஆண்டவருக்கு பிள்ளை அவளை ராஜ சன்னதியில உட்கார வச்சாரு. அவள் இவ்வளவு உயர்த்தப்பட்டதுக்கு காரணம் என்ன? எல்லாரும் சத்தமா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. தெரிந்தெடுக்கப்பட்ட யாருமே இல்லை, ஆனால் ஆண்டவர் தெரிஞ்செடுத்தார். ராஜாவுக்கு மனைவியா மாற்றி உயர்ந்த ஒரு இடத்துல ஆண்டவர் கொண்டு வைத்திருக்கிறார். எந்த நிலைமையில் இருந்தாலும் ஆண்டவர் ஒரு மனுஷனை உயர்ந்த இடத்துல கொண்டு வர முடியும். எத்தனை பேர் உங்க மனது, ஆண்டவர் எனக்கு பிள்ளைக்கு நிலைமை இப்படி கிடக்கு, எனக்கு கணவனுக்கு நிலைமை இப்படி இருக்கு, ஆண்டவர் உயர்த்துவார். அப்போ இப்போ நீங்கள் சிலர் கேட்கலாம், அப்போ பாஸ்டர் நானும் இத்தனை வருஷம் ஆகுது, நானும் இத்தனை வருஷம் ஆச்சு, இத்தனை வருஷமாக சபைக்கு வரேன், எங்களுக்கு இனி அந்த இடத்துக்கு ஆசீர்வாதத்தை பார்க்க முடியலையே, எங்களுக்கு இன்னும் அந்த மேன்மை வரலையே, எங்களுக்கு இனி. ஆனால் ஆண்டவர் தருவார். மேன்மை அடையணும்னா நம்ம என்ன செய்யணும்? இந்த எஸ்தர் அவளுடைய வாழ்க்கையில் கர்த்தர் இவ்வளவு அவளை ஆண்டவர் உயர்த்துவதற்கு காரணம் என்னன்னா, 2வது அதிகாரத்தில் 20வது வசனத்தை படிங்க. அத எஸ்தரின் புத்தகம் 2வது அதிகாரத்தில் 20வது வசனத்தை படிங்க. எஸ்தர் மொர்தெகாய் தனக்கு கற்பித்தபடி, எஸ்தர் மொர்தெகாய் தனக்கு கற்பித்தபடி தன் பூர்வோத்தரத்தையும் தன் குலத்தையும் தெரிவிக்காதிருந்தால், எஸ்தர் மொர்தெகாய் இடத்திலே வளரும் பொழுது அவன் சொற்கேட்டு நடந்தது போல இப்பொழுதும் அவன் சொற்கேட்டு நடந்தான். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. இப்ப நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, இந்த மொர்தெகாய் என்கிறவர் தான் இந்த எஸ்தர், தாய் தகப்பன் இல்லாத இந்த எஸ்தரை வளர்த்தினாரு. ஆனால் அன்னைக்கு அவளுக்கு வேற வழி இல்லை, அவர் சொல்லதை கேட்டுதான் ஆகணும். சாப்பாடு கிடைக்கணும்னா அவர் சொல்லதை கேட்கணும். இப்ப ராஜாவுடைய மனைவியாய் மாறி ராஜஸ்திரியா வந்தாச்சு. இன்னைக்கு அவளை கர்த்தர் உயர்த்தினதுக்கு காரணம், அவர் ராஜஸ்திரியாய் மாறின பிறகும் அவள் மொர்தெகாவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற ஒருத்தியாக இருந்தார். கரங்களை தட்டி ஆண்டவர் எல்லாரும் மகிமைப்படுது. கர்த்தர் நல்லவர். கஷ்டப்படும் போது பாஸ்டர் சொன்னா கீழ்ப்படிவோம். பிசாசுக போராட்டத்தில் இருக்கும்போது விடுதலை ஆகிறதுக்கு என்ன சொன்னாலும் நம்ம கேட்போம். பெரிய பிரச்சனை இருக்கும்போது பாஸ்டர் இதை சொன்னாலும் கேட்போம், கீழ்ப்படிவோம். வசதி வந்ததுக்கு பிறகு பாஸ்டர் சொன்னா பாப்போம். பாஸ்டர் கஷ்டப்படுகிற நேரம் உபவாச கூட்டத்துக்கு வந்துருங்க, ஓடி வந்துருவோம். வேதனையா இருக்கும்போது பிசாசு மாறிடாதான் ஓடி வந்துருவோம். எல்லா வேதனையும் மாறி நல்லா சந்தோஷமா சமாதானமா ஐஸ்வர்யமா இருக்கும்போது உபவாச கூட்டமா அது நடக்கட்டும். கஷ்டப்படுவனுக்கு நடக்கு. நம்ம கஷ்டத்தை ஒரு நாள் மறந்துடக்கூடாது. ஒரு நாள் நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. எஸ்தரை தேவன் உயர்த்த காரணம் என்ன? அவள் அன்னைக்கு அனாதையா இருக்கும்போது வளர்த்தனவன் சொன்னதுக்கு கீழ்ப்படிந்தது போல ராஜஸ்திரியாய் மாறின பிறகு, இப்ப நான் யார் தெரியுமா? அன்னைக்கு எனக்கு சோத்துக்கு வழி இல்லை, அன்னைக்கு நீ சொன்னதெல்லாம் நான் கேட்டுட்டு இருந்தேன், இன்னைக்கு நானே நாட்டுக்கே சாப்பாடு கொடுக்க ராஜாவுக்கு மனைவி. இன்னி நீ சொல்லி நன்றி மறக்கல்ல. நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. ஒன்று, அவள் பெரிய ஸ்தானத்தில் இருந்தும் அவள் எவ்வளவு உயர்த்தப்பட்டும் தன்னுடைய தகப்பன் வளர்த்தினவருக்கு அவள் கீழ்ப்படுகிறவளாக இருந்தாள். சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. இன்னைக்கு பிள்ளைகளுக்கு சொல்லுங்க. இன்னைக்கு பிள்ளைகள் பாருங்க, ஸ்கூல்ல படிச்சு எடுத்து பிள்ளைகளை பெற்றோர் கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க. படிச்சு அப்பா அம்மாவுக்கு இங்கிலீஷ் தெரியாம போகலாம், நீ நல்ல ஆங்கிலத்தில் பேசலாம். அப்பா அம்மாவுக்கு இங்கிலீஷ் தெரியலன்னு சொல்லி அப்பா அம்மாவை கிண்டல் அடிக்கப்படாது. தனக்கு அப்பாவுக்கு என்ன வேலைன்னா கூட உள்ள பிள்ளைகிட்ட சொல்லாது. இன்ன இடத்துல முருக்காங்கடை வச்சிருக்காரு, இல்லை எங்கள் அப்பா இப்படி கூலி வேலைக்கு சொன்னாச்சுன்னா கேவலம் ஆயிரும் சொல்லாது. இல்லை,
நம்ம அவர் அந்த கஷ்டப்பட்டு கடினமாக உழைச்சதுனால தான் இன்னைக்கு இந்த உயர்ந்த இவ்வளவு நல்ல வஸ்திரத்தை போடுறதுக்கு அவருக்கு ஏழ்மை எனக்கு உதவச்சின்னு என்னைக்கும் பிள்ளைகள் மறக்கக்கூடாது. சத்தமாக எல்லாரும் சொல்லுங்கள் ஹல்லேலூயா.